அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, புதிய தலைமுறையின் நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்து அன்னை தமிழை காப்பேன் அப்படின்னு தன்னுடைய பிறந்த நாள் அன்று சூளுரைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே இருமொழி கொள்கைதான் தமிழகத்திற்கு அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூறியிருக்கும் நிலையில இதில் இரு கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. மும்மொழி கொள்கை என்கிறது அதனை முன்னிறுத்துகிறது பாஜக. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மத்திய அரசுடைய மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதில் அதிமுக சார்பில் பங்கேற்பு இருக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. இதனை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்போம் அதிமுக, ஒருமித்த குரலில் ஹிந்தியை எதிர்ப்போம் திமுக கூட்டணி, திமுக அதிமுகவை எப்படி எதிர்கொள்ள போகிறது பாஜக என்ற தலைப்புல அரங்கத்தில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். திமுகவிலிருந்து திரு மதிவாணன், பத்திரிகையாளர் திரு பிரியன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் திரு ஆசீர்வாதம். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பிரியன், திமுகவும் அதிமுகவும் இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரே புள்ளியில இணைஞ்சிருக்காங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல மொழியை முன்வைத்து பேசக்கூடிய அந்த அரசியல் என்பதும் மக்களிடையே கொண்டு செல்வதும் எவ்வாறாக கட்சிகளுக்கு அரசியல் ரீதியாக உதவி இருக்கு. இப்போது திமுகவும் அதிமுகவும் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தலில் எவ்வாறாக அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை தான், இருமொழி கொள்கை தான். ஸோ ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் போன்றவர்களாக இருந்தவரையும் வந்து அந்த கொள்கைக்கு பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்ததில்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு எதிர்ப்பை வந்து தமிழ்நாடு சந்திக்கிறதுன்றதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நம்ம அதாவது பாஜக மூலமாக சந்திக்கிறத பார்க்குறோம். இந்த இருமொழி கொள்கையை அவங்க எதிர்க்கிறாங்க, நேரடியாக எதிர்க்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற விஷயங்கள் என்னென்னா, திமுக வந்து அவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் ஹிந்தி சொல்லித்தராங்க, இரட்டை வேஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லி தரும்போது கவர்மெண்ட் பள்ளிகளில் படிக்கிற ஏழைகளுக்கு ஏன் நீங்கள் 3வது லாங்குவேஜ் சொல்லித்தர மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை முன்னாடி வச்சு தான் வந்து அவங்க பிரச்சாரத்தை வந்து பாஜக கட்டமைக்கிறாங்க. இந்த இவங்களோட இருமொழி கொள்கைக்கு எதுக்கு கட்டமைக்கிற விஷயம் அதுதான். இந்த இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு பயனளிச்சிருக்கு, இதை படித்தாலே போகிறோம், எங்களுக்கு ஏன் 3வது லாங்குவேஜ் வேண்டாம், அதை 3வது லாங்குவேஜ் என்று சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க போன்ற பல விஷயங்களை திமுக சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அரசியல் ரீதியாக பாஜக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலன்னு முடிவு பண்ணுறது பார்க்குறது. அது ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தனியார் பள்ளிகளில் சொல்லித்தர அந்த 3வது மொழி என்கிற விஷயத்தை அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை தரமாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்னாடி வைக்கிறாங்க. திமுகவினர் நடத்துகிற பள்ளிகளில் மட்டும் நீங்கள் வந்து ஹிந்தி சொல்லித்தரீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ் தான் பாஜக பண்ணுற பாலிடிக்ஸு. இது பாஜக செல்வாக்காக இல்லாத போது திமுக அதிமுக இருமொழி கொள்கைன்னு சொன்னபோது யாருமே எதிர்க்காத ஒரு இடத்துல வந்து இப்போ பாஜக எதிர்க்கிறாங்க. மற்ற எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் எக்ஸப்ட் பாஜக தவிர கிட்டத்தட்ட இந்த இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, எல்லாருமே இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே விதிவிலக்காக பாஜக மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. அதுவும் அவங்க திமுகவை குறிவிச்சு தான் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கும் இதே கொள்கை தான் இருக்குது அப்படின்றத கன்வீனியண்ட்டாக மறந்துடுறாங்க. அதிமுக எம்ஜிஆர் தான் நவோதயா பள்ளியை வந்து வேண்டான்னு சொன்னார்ன்றதை எந்த பாஜகவும் தைரியமாக எம்ஜிஆர்ன்ற பேரை சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதாவும் இருமொழி கொள்கையை கடைபிடிச்சாங்கன்றத பாஜக அதை சொல்லவே மாட்டாங்க. ஏதோ திமுக மட்டும்தான் இருமொழி கொள்கையை பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அது பாஜகவுடைய பாலிடிக்ஸ் அது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக அதிமுகவோட திமுக தான் ரொம்ப ஒரு கடுமையான எதிரியாக இருக்கிறதுனால திமுகவை எந்தெந்த விதங்களில் எதிர்க்கணுமோ அந்தந்த விதங்களில் எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா பாஜக பண்ணுறாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த அது தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும், மறுவரையறையாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை நிதி கொடுக்காத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கவர்னர் தொந்தரவு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதிகாரத்தை பறிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதை அவங்க பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கையாளாத கவர்மெண்ட்டு, இதுக்கு அரசாங்கமே நடத்தி தரல அப்படின்னு பழியை வந்து கவர்மெண்ட் மேலே சுமத்துற அளவுக்கு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. திமுக மேலே சுமத்துற அளவுக்கு இப்போ நிதியை அவங்க கொடுக்காது இருக்காங்க. நிதியை கேட்டால் வந்து
நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு ஒத்துட்டீங்கன்னு பழைய இங்கே திருப்பி விடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியல அப்படின்ற விஷயத்த வந்து திமுக மேலே ஒரு முதிரை குத்துற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. அது வந்து பாஜக தமிழ்நாடு தமிழகத்துக்கு மட்டுமானது இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் தானே தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல தானே கொண்டு வராங்க. அது எப்படி நம்ம பர்டிகுலரா தமிழகத்துக்குன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் தானே இருமொழி கொள்கை அமுல்ல இருக்கு. மற்ற 68 நம்ம காதில் பூ சுற்றிட்டாங்க. ஏற்கனவே 68 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்படி நான் டீட்டெயில்டாக போக விரும்பல. 68 சட்டத்தில் என்ன தெரியுமா, மும்மொழி திட்டம். அது அதில் வந்து நார்த்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று சொல்லித்தரணும், சவுத்தில் இருக்கிற பள்ளிகளெல்லாம் வந்து ஹிந்தி சொல்லித்தரணும் 3வது லாங்குவேஜாக. அது வந்து தமிழ்நாடு மட்டும் அதில் தப்பிச்சது. ஏன்னா அப்போவே அண்ணா வந்து இருமொழி கொள்கை கொண்டாந்துட்டார். ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வந்து அதில் மாட்டின்ட்டாங்க. அவங்க 3வது மொழியான இந்தியை கற்றுத்தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வித்தியாசம். 2 பேரும் இந்தியை திணிக்கிறதுல ஒற்றுமையாக இருப்பாங்க. பாஜகவுக்கு இன்னும் கூடுதல் விஷயம் என்னென்னா, ஹிந்திக்கு அடுத்தது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். காங்கிரஸுக்கு அது கிடையாது, இந்தியோடு நிறுத்திப்பாங்க அவங்க. ஸோ அப்படி கொண்டாந்த போது சவுத் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தி வந்துடுச்சு. ஏன் இன்றைக்கி அவங்களாம் 3வது லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கிறாங்கன்னா 68 வந்த சட்டத்தோட விளைவு தான் அது. ஆனால் நம்ம காதில் பூ சுற்றினாங்களே 3வது லாங்குவேஜ் சவுத் இந்தியா காதில். நார்த்தில் எவனாவது தமிழ் படித்தானா, எவனாவது தெலுங்கு படித்தானா, எவனாவது கன்னடம் படித்தானா, இந்த கேள்விக்கு பாஜகட்டேருந்து பதிலே கிடையாது. பாஜகட்டேருந்து பதிலே கிடையாது. இதான் விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து திமுக சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இது உண்மையும் கூட, யதார்த்தமும் கூட. ஸோ அதனால் வந்து திமுக பாஜக எதிர்ப்புன்றது இந்த வகையில் தான் போகும். ஆக்சுவலாக வந்து அதிமுக பாஜக எதிர்ப்புன்றது நான் சொல்கிறது, அதிமுகவை பொறுத்தமட்டும் பாஜக வந்து அவங்க என்ன மொழி கொள்கையை வச்சிருந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களும் வந்து அவங்களோட சாஃப்டாக தான் போயிட்டு இருக்காங்க. தீவிரமாக எதிர்க்கிற மாதிரி இல்லை. இப்போ இதுவே பாருங்கள், நிதி கொடுக்காத விஷயத்திலேயே அதிமுக உண்மையிலேயே வந்து பாஜகவோட எங்களுக்கு கூட்டணியெல்லாம் கிடையாது, நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு விஷயம். முக்கியமான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசை போகிற போக்கில் ஒரு குறை சொல்லிட்டு, மாநில அரசு நீங்கள் 39 எம்பிக்கள் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நீங்கள் போய் டெல்லியில் குரல் கொடுத்து வாங்க வேண்டியதானு போல பல விஷயங்களை சொல்கிறாங்க. சாஃப்ட் டவுன் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை மத்திய அரசை நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறீங்கன்னா தெருவில் இறங்கி நீங்கள் இத்தனை போராடி இருக்கணும் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே போராடுறீங்க. சாஃப்ட் டவுனுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வலது பக்கம் தாவேகாவுக்கு கதவு திறந்திருக்காங்க, இடது பக்கம் பாஜகவுக்கு கதவு திறந்திருக்காங்க. எந்த கதவு பெட்டரா இருக்கோ அந்த கதவு முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் பாஜகவும் எம்ஜிஆர் நவோதயா ஸ்கூலை கொண்டு வந்தாரு சொல்ல மாட்டேன்றாங்க, ஜெயலலிதா இருமொழி கொள்கையை ஆதரிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அது அதிமுகவும் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் வேணும், அது இயல்பான ஒரு விஷயம் தான். அதிமுக வந்து பாஜகவோட போகக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, எது வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல அவங்க கூட்டணி அமைப்பாங்க. அதனால 2 பக்கமும் கதவு திறந்து வச்சிருக்காங்க. என் தாவேகா கதவு திறந்துன்னா அதில் போவாங்க, இல்லை பாஜக கதவு திறந்துன்னா அங்கே போவாங்க. அதனால சாஃப்டாக இருக்காங்க, 2 சைட்லையும் சாஃப்டாக இருக்காங்க. சரி, அதனது கூட்டணிக்கான வாய்ப்பை திறந்தே வைத்திருக்கிறது அதிமுகன்றீங்க. அந்த கேள்வி நம்ம திரு அக்னீஸ்வரன் கேட்கலாம். அதுக்கு முன்னதாக திரு ஆசீர்வாதம், இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற விஷயத்துல தமிழகத்துல குறிப்பாக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1. 2வது, அதிமுக மேல ஒரு சாஃப்ட் டவுன் எடுக்குது பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சேர்த்தே சொல்லியிருக்காரு. உங்களுடைய வந்து வணக்கம். திரு பிரியன் சொன்னதுல இருந்து நான் வந்து அதனுடைய தொடர்ச்சியா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நான் வந்து என்னுடைய விவாதத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முதல் படியாக வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சார் வந்து சொன்னார் வந்து கோத்தாரி கமிஷன் 1964 1964 இருந்து 1966 கோத்தாரி கமிஷன் தான் வந்து வட இந்தியர்கள் வந்து தென்னிந்திய மொழிகளை படிக்கணும், தென்னிந்தியர்கள் வடமொழி அதாவது வந்து ஹிந்தி மொழியை வந்து படிக்கணும் அப்படின்னு. சார், அந்த கோத்தாரி கமிஷன் பீரியட்ல நீங்களே சொன்னீங்க அது காங்கிரஸ் பீரியட்ல வந்துச்சுன்னு. காங்கிரஸ் பீரியட்ல வந்து அதுக்கு பிறகு இப்ப வந்து 61 வருஷம் ஆச்சு. இந்த 61 வருஷத்துல நாங்க ஆட்சி செஞ்சது வந்து 13 வருடம் தான். மீதி எல்லாமே காங்கிரஸ் வந்து ஆட்சி செஞ்சது. அந்த காங்கிரஸ் கேட்க வேண்டிய கேள்வி, வாஜ்பாய் பீரியட் சேர்த்துக்கோங்க, அதை சேர்த்துதான் சொன்னேன் சார். 10+3 இதுவே 11 ஆச்சு, அது ஒரு 5-16 வருஷம். சரி, அப்ப ரைட், ஓகே. நான் எனக்கு வேணா கணிதம் வந்து வீக்கா இருக்கலாம், 15ன்னு வச்சுக்கோங்க. மீதி வந்து காங்கிரஸுடைய ஆட்சி, காங்கிரஸுடைய வந்து தோழமை கட்சியான திமுகவுடைய நண்பர் மதியவாணன் இருக்காரு. இந்த கேள்வி நீங்க வந்து மதியவாணன் வச்சிருந்தீங்கன்னா சரியான ஒரு விவாதமா இருந்திருக்கும். ஏன்னா எங்களை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையில வந்து எந்த இடத்திலுமே வந்து ஹிந்தியை திணிப்போம் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. இது வந்து தமிழக
கட்சிகள், அதிலும் குறிப்பாக திமுக மற்றும் திமுகவுடைய தோழமை கட்சிகள், அவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கத்தை 5ஆம் தேதியிலிருந்து என்னைக்கு இவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறாங்களோ அன்னிலிருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். எதனால ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மக்கள் விரும்புகிறார்கள், மாணவர்கள் விரும்புகிறார்கள். எங்களுக்கு 3வது ஒரு மொழி வேண்டும். அந்த 3வது மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். நம்ம உடனடியாக ஹிந்தி திணிப்பு நம்ம 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ கூட ஆரம்பிச்சு பேசுவாங்க. ஆனா காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு அது தொடர்பாக கருத்து ஏதேனும் கேட்கப்பட்டதா? 3வது மொழியை கற்க விரும்புகிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னதன் அடிப்படையில. சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். அதாவது தேசிய கல்விக் கொள்கை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கல்விக் கொள்கை, இதுக்கு முன்னாடி கோத்தாரி கமிஷனுடைய அந்த கல்விக் கொள்கை இருந்தாலும் சரி, ஈவன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த அந்த இத கூட நீங்க யார்ட்டையும் கருத்து கேட்கல. முதல் தடவையாக கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் டிராப்ட் கமிட்டி ரிப்போர்ட்டை பொதுவெளியில் வெளியிட்டது. 1.5 லட்சம் பேர் அவங்க அதுல பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையில் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிட்டேன். 1.5 லட்சம் பேர் கேட்கப்பட்டதா? எல்லார்கிட்டயுமே கருத்து கேட்டது, எல்லார்கிட்டையும் பொதுவெளியில் வைக்கப்பட்டது. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, பொதுவெளியில் வைக்கப்பட்ட ஒரே தேசிய கல்விக் கொள்கை இப்போ 2020 கல்விக் கொள்கை தான். அதன் காரணமாக 1.5 லட்சம் பேர் அதுக்கு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்களை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த கருத்துக்களின் மேலே விவாதம் நடத்தப்பட்டது என்சிஆர்டி ஆபீஸ்ல, டெல்லியில உள்ள ஆபீஸ்ல. ஆக எல்லாரிடமும் கருத்து கேட்கப்பட்டு மாணவர்கள் சொன்னது இந்த கருத்துக்களின் படி இங்க இன்ஃபேக்ட் டிராப்ட்ல ஹிந்தின்ற வார்த்தை தான் இருந்துச்சு. அதை மாற்றியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் சொன்னார் இந்த இடத்தில் ஹிந்தி மாற்றினீங்க. நோ சார், 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கல சார். ஆக மொத்தம் நீங்க நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் முடிச்ச உடனே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு முழு உரிமை உண்டு, உங்களுக்கு முழு உரிமை உண்டு. நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த 1.5 லட்சம் பேர் மக்கள்கிட்ட கேட்டதுல, அவங்க கேட்டதுல தாய்மொழின்றத அமைச்சரவை கூட்டத்துல மாத்தினவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். இந்த இடத்துல ஹிந்தின்ற வார்த்தையே அந்த தேசிய கல்விக் கொள்கையில எங்கேயுமே கொண்டு வரல. ஆக மொத்தம் இவர்கள் கொண்டு வருகிற இந்த பொய் பிரச்சாரத்தை நாங்கள் தோலுரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக 2 கட்சிகளும் ஒரு சேர்ந்து இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக மட்டும் தனித்து ஒரு டேக் எடுக்குதா தமிழகத்துல? இல்ல, அதாவது மக்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்வதுதான் எங்களுடைய கடமை. இப்போ 5ஆம் தேதி நாங்க ஒரு கையெழுத்து இயக்கம், அதுல 1 கோடி மக்களிடம் நாங்கள் போய் சேர்க்க போயிடும். அதாவது பூத்துல ஆரம்பிச்சு, மண்டல் ஆரம்பிச்சு, அதுக்கு மேல மாவட்டம், அதுக்கு பிறகு மாநில அளவில் நாங்கள் பொதுமக்களை, மாணவர்களை, ஆசிரியர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவர்களிடம் மும்மொழி கொள்கையை பற்றி எடுத்துரைக்க போகிறோம். அவர்களிடம் கையெழுத்து பெற இருக்கிறோம். இதுதான் நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்ய வேண்டும். அதன் காரணமாக தேசிய கல்விக் கொள்கையுடைய சிறப்பு அம்சங்களை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்க நடத்துறீங்க, மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறீங்க போன்ற விஷயங்களை பண்றீங்க, அது ஓகே. நான் கேக்குறது என்னன்னா, திமுக, அதிமுக 2 பிரதான கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே புள்ளியில ஒன்றிணைறாங்க, இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட பாஜக எடுக்குது அப்படின்னும் போது அவ்வாறாக எதிர்க்க முடியுமான்னு கேக்குறேன். அதுதானே நிசப்தமான உண்மை. இந்த உண்மையை யாருமே மறுக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை சமக்கல்வி அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை பெற்று தருவதை எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் மக்களிடம் செல்கிறோம். அவர்கள் 2 கட்சிகளும் ஒன்றாக இருந்து மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்வதா இருந்தால் செய்யட்டும், அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இறுதியாக மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டியும். மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதை நோக்கி மக்களிடம்
எடுத்து சொல்லும்போது அதனுடைய உண்மையை புரிவார்கள். நீங்க ஆரம்பிக்கிறது பிரியன் சாரே ஆரம்பிச்சார். நாங்கள் சொல்லுவது திமுக மற்றும் திமுகவினை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஹிந்தி மொழியை பயிற்றுவிக்கிறார்களா இல்லையா? நாங்கள் லிஸ்டே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள் மறக்கிறார்களா? அப்ப அதை கேட்டா உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிசினஸ் வேற, மும்மொழி கொள்கை பத்தி நம்ம ஹிந்தி அந்த விஷயங்களை பத்தி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மதிவாணன், மொழி அரசியல் செய்தா திமுக இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை முன் வச்சு? எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் திமுக இல்லைன்றதை முதல்ல அவர் உணரணும், முதல் விஷயம். ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த நாட்டை நீங்கள் இணைக்கும் போது, கட்டமைக்கும் போது நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றணும். உங்களோட கல்வி, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய பண்பாடு காப்பாற்றப்படும் சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் காப்பாற்றுறீங்களா? அது தெரியணும். சகோதரர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கலந்தாலோசனை செய்து ஆலோசனை கூட்டம், சரி வகுப்பு போர்டு சம்பந்தமாக ஒரு ஆலோசனை ஜேபிசி நடத்தினாங்கல்ல, அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஏற்றுக்கல? 144 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மசோதா நிறைவேற்றலை? நீங்கள் மக்கள் ஜனநாயக பிரகாரம் நீங்கள் நாடாளுமன்றத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் நடத்துகிறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் கேட்குறீங்க இந்த மொழி இந்த நாட்டில் எத்தனை மொழிகள் இருக்குது? இந்தி மொழின்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி ராஜஸ்தான்ன்ற மொழி இருக்கா? குஜராத்ன்ற ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டது மொழி வாரியாக உருவாக்கப்பட்டதா, நில அமைப்பு பிரகாரம் உருவாக்கப்பட்டதா? அவர் சொல்லணும் அவரோட டர்ன் வரும்போது. அப்போ மொழிவாரி மாநிலங்களாக நீங்கள் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் எங்களுடைய மொழியை நீங்கள் அழிக்கணுன்றதுக்கான உங்கள் நோக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வேற ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க. உங்களுடைய ஒரே குறிக்கோள் மொழிகளை அழிக்கணும். குடியரசு துணைத் தலைவர் சொன்னார் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடி என்ன சொன்னார்? ஒரு நிலப்பரப்பை பிடிக்கணும்னா அவங்க மொழியை அழிச்சா முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். இதான் நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க. இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கு? அது இல்லைன்னு அவர் சொல்லுவாரா? தாண்டி இது 1965 கிடையாது, இது காலாவதியாகி விட்டுச்சு மொழி அரசியல் அப்படின்ற விஷயத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைக்கிறாங்க. இல்ல என்ன காலாவதி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லணும். காலாவதி ஆயிடுச்சுன்னா என்ன காலாவதி ஆயிடுச்சு? இல்ல மொழி அரசியல் அப்படின்ற விஷயத்தை மக்கள் கிட்ட முன் வச்சு அரசியல் செய்யற விஷயம் அப்படின்றது நீங்க அதை பேசி பாருங்களேன். அரசியல் அனாதி ஆயிடுவீங்க தமிழ்நாட்டில். நான் சில வார்த்தைகள் காட்டமா பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து அரசியல்ல டெபாசிட் இழப்பீங்க. ஏற்கனவே வாங்குற ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. இங்க எங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் வந்தா எனக்கு கஷ்டம் தானே? அது எனக்கு ஈஸியா? அது இல்ல மற்றொரு மொழி அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியாதா? என்ன மொழி எங்களுக்கு தேவைன்னா நான் படிக்க போறேன், நான் இப்ப வெளிநாட்டு வேலைக்கு போறேன், மொழி கத்துக்க போறேன். இருமொழி கொள்கையில படிச்சு தானே மயில்சாமி அண்ணாதுரை பெரியாளானாரு, அப்துல் கலாம் பெரியாளானாரு, அருணன் சுப்பையா பெரியாளானாரு, சிவன் பெரியனானாரு, வீரமுத்துவேல் இவங்கெல்லாம் எந்த மொழியில படிச்சாங்க? இருமொழியில படிச்சாங்களா மும்மொழியில படிச்சாங்களா? அவங்க மாநில தலைவர் ஒருத்தர் வீரவசனம் பேசுறாரு, ஒரு இருமொழி கொள்கையில படிச்சாரா மும்மொழி கொள்கையில படிச்சாரா? என்ன நீங்க மொழியை வச்சு நீங்க எப்படி அரசியல் நீங்க பண்றீங்களா நாங்க பண்றோமா? சரி, நான் கேக்குறேன். நீங்க கல்விக்கான ஒரு நிமிஷம் மேடம், நீங்க கல்விக்கான நிதியை ஒதுக்குறீங்கல்ல பட்ஜெட்ல, அதுக்கான நிதியை குறைக்கிறீங்க, அப்புறம் நீங்க கல்வியை வளர்க்கறீங்க எப்படி பேசுறீங்க? ஒரு நிதியை நீங்க கொடுக்காம ஒரு நிமிஷம், ஒரு நிதியை கொடுக்காம நீங்க ஏத்துக்கிட்டாதான் நிதியை கொடுப்பன்ற ஆணவம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? நீங்க சும்மா நான் கேட்கிறேன், மோடி கேட்ட அதே வார்த்தை நான் திரும்பி கேட்கிறேன். நான் கேட்ட வார்த்தை இல்ல, உங்க மாமா வீட்டு காசு நீங்க கொடுக்கல, நான் பேசல, திரும்பி சொல்றேன். இந்த வார்த்தையை பேசினது மோடி முதலமைச்சரா இருக்கும்போது. சரி, இவர் முதலமைச்சரா இருக்க விரும்பறாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் அவர் டர்ன் வரும்போது சொல்லிட்டு அவர் நிறைய பேசிட்டு போனார்ல, அப்படியே போகும்போது பேசிட்டே போயிட்டார்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வாக்குறுதியை காப்பாத்துறோம், நாங்க சொன்னதை செய்யறோம், 65 இல்ல 75 இல்ல. ஒண்ணுமே வேணாம் மேடம். இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தார், அதுக்கப்புறம் பிரதமரா மாறிட்டார். குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது இதே பிரதமர் ஜிஎஸ்டி எதிர்த்தார், லோக்பாலை எதிர்த்தார், எஃப்டிஐயை எதிர்த்தார், ஆதார் கார்டை எதிர்த்தார், டிபிடியை எதிர்த்தார். நான் ஆட்சிக்கு வந்தா விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னார், ஜிடிபியை குறைப்பேன்னு சொன்னார், எல்லையை பாதுகாப்பேன்னு சொன்னார், வெளியுறவு கொள்கை ஸ்ட்ராங்கா நிறுத்த வைப்பேன்னாரு, ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாரு, நீதித்துறை செயல்பாடு சிறப்பா இருக்குன்னு சொன்னாரு, தன்னாட்சி பெற்ற அமைப்புகள்லாம் நான் சிறப்பா செயல்பட வைப்பேன்னு சொன்னார், அண்டை நாடுகள் உறவுகள்லாம் நான் பாதுகாப்பேன்னு சொன்னாரு, கங்கையை தூய்மை செய்வேன்னு சொன்னாரு, புல்லட் ட்ரெயின் விடுவேன்னு சொன்னாரு, கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு, 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னாரு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாரு. இதெல்லாம் காப்பாத்தினாரா? சரி, இதை எல்லாம் அவர் காப்பாத்தினார். அவர் சொல்லுங்க. இல்ல இப்ப திமுகவை நோக்கி அந்த கேள்வி வரும் இல்லையா? நீங்க இந்த ஆட்சிக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம், மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்கா? மாநில சுயாட்சின்ற பேச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? அவர்கிட்ட கேட்டலாம். கல்விக்கான உரிமை இங்க இருக்கா?
மொழிக்கான உரிமை இருக்கா, திரு மதிவாணன் இனத்துக்கான உரிமை இருக்கா, ஏதாவது ஒண்ணு இருக்கா? மோடி ஆட்சி பதில கேட்டு வந்தேன். திரு ஆசீர்வாதம் குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்து. அதாவது மதிவாணன் வந்து சொன்னாரு, அதாவது மொழிகள் வந்து அழிஞ்சு போய்விட்டன அப்படின்னு. அதே கருத்தை தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து சொன்னாரு. அவர் வந்து ஒரு பெரிய நீண்ட பட்டியலே போட்டாரு. பிரிஜ் பாஷா, புந்தேல்கண்ட், போஜ்புரி, அவதி, கன்னோஜ், கடுவாலி அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இந்த மொழிகள் எதுவுமே வந்து அழிஞ்சு போகல. அது வந்து அவருக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாம அவர் பேசல அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லணும். ஆசீர்வாதம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க இது ஏன்டா நீங்க குறுக்கிட்டீங்கன்றதுக்காக நான் இல்ல ஒரு நிமிஷம் ஆச்சு, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நீங்க இல்ல நான் ஒண்ணுமே சொல்லல, நீங்க இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இது என்ன நடந்தா குறுக்கிட்டாரு, அவர் அந்த கருத்தை முழுமையா முடிச்சிருந்தா நான் மறுபடியும் உங்ககிட்ட என்னோட கருத்தை நான் வந்து சொல்லுங்க திரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. அதாவது இதே ஹிந்தி மொழியா இருந்தாலும் சரி, அது வந்து கடிமொழியா இருந்தாலும் சரி, தேவநாகரி ஸ்கிரிப்ட் அதுக்குரிய அதுலதான் ஹிந்தி மொழி இருக்குது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வந்து டோபோகிராபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பல பிரிவுகளான ஒரு பிரதேசம் வந்து இணைஞ்சிருக்கிறது. அதுல அவத் இருக்குது. அவதுன்றது வந்து ஆக்ரா, இது பேரனா ஆக்ராக்கு பக்கத்துல உள்ள மதுரா, அதுக்குள்ள பக்கத்துல உள்ள பிருந்தாவன். அதே மாதிரி வந்து இன்னொரு பிரிவு அது வந்து அயோத்தியாவை சேர்ந்தது. அதே மாதிரி வந்து இன்னொரு பிரிவு வந்து இந்த போஜ்புரி அப்படின்றது அது வந்து இத பீகார் வந்து நேபாள் பார்டர்ல உள்ளது. இது மாதிரி அந்தந்த மொழிகள்ல வந்து அப்படியே இன்டாக்டா இருக்குது. அந்த மொழிகளை தான் வீடுகள்ல அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இல்ல பிரதான், அதாவது ஹிந்தி மொழி அப்படின்றது தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல அவங்க எழுதினா கூட இன்னைக்கு ராஜஸ்தானியோட ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களோட மொழியை, எனக்கு வந்து ஹிந்தி மொழி தெரியும், நன்றாக பேச தெரியும், எழுத தெரியும், ஆனால் என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. அவங்க பேசுற ராஜஸ்தானி மொழி அவங்களுடைய டயலெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ராஜஸ்தானி மொழி புரியாத ஒரு புரிதல் ஹிந்தி மொழி வந்தது அழிஞ்சு விட்டது. என்னோட எளிமையான ஒரு கேள்வி, 47 சுதந்திரம் வாங்கும் போது இருந்த மொழிகள் இன்றைக்கு அப்படியே இருக்கா? முதல் கேள்வி இருக்கு. ஆசீர்வாதம் நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இத நீங்க உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், இத உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. இத சொல்லிக்கிறேன் சுருக்கமாவே. நான் சுருக்கமாவே சொல்றேன். அடுத்தது வந்து தமிழ் மொழி இல்ல, அதுவும் குறிப்பாக வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்ற மொழிகள்ல இன்னைக்கு வந்து தேர்வுகள், அதுவும் குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் 13 மொழிகளில் வந்து இன்னைக்கு வந்து தேர்வுகள் எழுதலாம். அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான். குறிப்பாக இல்ல இல்ல ஆசீர்வாதம் நிறுத்துங்க, நான் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்விதான். என்னோட ஒரே ஒரு கேள்விதான். 47 சுதந்திரம் வாங்கும் போது இருந்த மொழிகள்லாம் இன்னைக்கு அப்படியே இருக்குதுன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? ஒண்ணு. 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழியும் நீங்கள் அலுவல் மொழியா மாத்தல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? 2வது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா நாங்க தமிழை கேட்டுன்னு இருக்கோம். எத்தனை வருஷமா கேட்டுன்னு இருக்கிறோம்? ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன தடுக்குது? இந்த 3 கேள்விக்கு அவர் நேரடியா பதில் சொல்லுங்க. அதாவது மதிவாணன் நான் ஒண்ணு சொல்ல போறேன். மொத்தம் இந்தியால 19,500 டயலெக்ட், அதாவது வந்து பேசக்கூடிய மொழிகள் எழுத்து வடிவில் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு 121 மொழிகள். அது வந்து இந்த தரவுகள் எல்லாருக்கும் தெரியும். 22 ஆசீர்வாதம் இந்த தரவுகள் எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்ட கேள்வி அது இல்ல. நான் கேட்ட கேள்வி அது இல்ல. நீங்க மொழி அரசியல் செய்வதற்கு நான் வந்து சொல்ற காரணம் என்ன தெரியுமா? மொழி அரசியல், ஒரு நிமிஷம் ஆசீர்வாதம், நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். மொழி அரசியல் என்ற பேசுற வார்த்தையே மிகப்பெரிய தவறு. நீங்க தமிழ்நாட்டை பத்தி தெரியல, உங்களுக்கு மொழி போர் பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியல, மொழி போர் தியாகிகள் பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க அத பத்தி நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? அதாவது மொழி வந்து நம்ம அரசியல் பண்ணும்போது, மொழியை வந்து எதிர்க்கும் போது வந்து மக்கள் வெகுண்டு எழுந்துருவாங்கன்னு. அந்த காலம் வந்து 60, 70ல போயிடுச்சு சார். இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் சார். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதை நீங்க புரிஞ்சு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு இல்ல. ஆனா நீங்க மட்டும் ஏன் மாறாம இருக்கீங்க? நீங்க மட்டும் ஏன் பிற்போக்குத்தனமா இருக்கீங்க? இன்னும் மொழியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்றது நீங்க தான். சுருக்கமா ஒரே சென்டென்ஸ்ல முடிக்கிறேன் மேடம்.
அதாவது இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அதுதான் வந்து இன்னைக்கு கேள்வி. யாரால அதிகமான ஒரு மொழிகளை அவங்க படிக்கிறாங்களோ பிரயோகம் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த காம்படிட்டிவ் தொலைத்தொடர்பு இருக்காரு, அதனால அவருக்கு சுருக்கமா முடிங்க. சோ அதான் வந்து சொல்றாங்க இல்லீங்களா, அதாவது தமிழ்நாடே வந்து வெகுண்டு எழுதணும்னு. பார்ப்போம் மதிவாணன், நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. மொழிகள் வந்து நீங்க அழிக்கிறீங்க, 8வது அட்டவணையில் இருக்கிற மொழிகளை நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க, தமிழை வழக்காடு மொழி ஆக்க மாட்டீங்க. இந்த 3 கேள்விக்கு நான் முதல்ல இருந்து கேள்வி கேட்டீங்க, பதிலே இல்ல. நீங்க திரும்ப மொழியை வச்சு அரசியல் பண்ண நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசியல் அனாதையான பிஜேபி. அடுத்த சுற்றுல நான் வரேன். நம்ம திரு அக்னீஸ்வரன் கிட்ட பல ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. திரு அக்னீஸ்வரன், இப்ப அதிமுகவும் அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது திமுகவுக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமையாதா அரசியல் களத்தில் பொறுத்த, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது? தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களும் மறைந்து போன மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் இல்லை. ஆகவே அந்த 2 தலைவர்களும் எப்படி உயரத்தை எட்டினார்களோ அதே உயரத்தை இந்த தொகுதி மறு சீரமைப்பை தமிழ்நாடு எட்ட வேண்டும், அதே கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னு நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மும்மொழி கொள்கை சொல்கிறாங்களே மேடம், இந்த மும்மொழி கொள்கையில் கூட தமிழ்நாட்டில் 2 மொழி அப்படின்னு, உள்ளூருக்கு ஒரு மொழி தமிழ், உலகத்திற்கு இணைப்பு மொழி ஆங்கிலம், அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இந்தியா முழுவதும் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் என்று சொன்னாங்கல்ல, அதில் 91வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய நாட்டில் இதே பாஜக அரசாங்கம் அன்றைய உள்துறை அமைச்சர் தான் நாடாளுமன்றத்தில் பேசினார். என்ன? டோக்ரி, போடோ, மைதிலி, சந்தாளி இந்த மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும் என்று 18 மொழி. 1950 இந்தியாவினுடைய ஆட்சி மொழி 14 மொழி, 2003 22 மொழிகள் என்றால் அந்த 22 மொழிகளில் நீங்க ஆட்சி மொழி ஆக்கிட்டீங்களா? மதிக்கிறீங்களா? சரி, தமிழ் நம்ம நோட்டில் எந்த இடத்தில் இருந்ததை எந்த இடத்துக்கு கீழே மாத்தினீங்க? அது மட்டும் இல்ல, நான் இவ்வளவு நாளா தமிழக அரசாங்கம் கேட்கக்கூடிய நிலுவைத் தொகை 2152 கோடி, அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிற? கொடுத்துட்டு நீங்க சொன்னா பரவாயில்ல. ஆனால் இதையே நான் கேட்கிறேன், ஆலயத்துக்குள்ள போறதுக்கு மட்டும் ஒரே மொழி, அது சமஸ்கிருத மொழி. ஆனால் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போது அது 3 மொழி அப்படின்னா, நான் இப்ப கேட்கிறேன், அதாவது 3ஆவதுல ஒரு பரீட்சை, 5ஆவதுல ஒரு பரீட்சை, 8ஆவதுல ஒரு பரீட்சை. நான் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவினுடைய தலைவர் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரதமர்கிட்ட எத்தனை சட்டத்தை உருவாக்குறீங்களே, 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கும் 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் பொதுத் தேர்வு இருக்கு, இத்தனை பொதுத் தேர்வு வைக்கிறீங்களே, எப்பா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு கல்வி தகுதி, குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களா? குற்றப்பின்னணியை நான் கேட்கல, அது அண்மையில தகவல் வந்திருக்கு, அதை விட்டுருவோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த சட்டத்தை பிஞ்சு குழந்தைகள் ஒரு மொழியை எத்தனை சார், பின்லாந்திலேயே 7வது வயசுக்கு பிறகு 7 வயசுக்கு பிறகுதான் 1ஆவதிலே சேர்க்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு புத்தக சுமையை கொடுத்து அறிவு நுட்பத்தை கொடுத்து இப்ப திடீர்னு 3 மொழியை கத்துக்குங்கன்னா நான் என்ன கேட்கிறேன்? கத்துக்கிறோம். சரி, ஆனா ஆலயத்துக்குள்ள நீங்க 3 மொழியை ஓதுவீங்களா? சரி, மொழி பத்தி இது உங்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, தற்போது அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுகவும் பங்கேற்க போகுது அப்படின்னு திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது திமுக அவருடைய கரங்களுக்கு கூடுதலாக வலு சேர்ப்பதாக அமையாதா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதிதான் அதிமுக செயல்படும், அது செயல்படுகிற கட்சி, அப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படித்தான் நடந்திருக்குது. வெறும் வாய் சவடாலில் கொடுக்கிற கட்சி அதிமுக கிடையாது. திமுகவுக்கு வலு சேர்ப்பதற்காக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் ஓகே நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டு நலன்,
நீங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க, உங்களால் பெற முடியவில்லை. நீட்டு விலக்குக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு, உங்களால் இதுவரை பெற முடியவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களால் பெறவும் முடியாது. ஆனால் 7.5 திமுக ஆதரவு இல்லாமலேயே கொண்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர். ஆகவே இது நாட்டு நலன் கருதி இருமொழி கொள்கையா? ஆம், இருமொழி கொள்கை தான், அதுல மாற்றமே இல்ல. மறுசீரமைப்பு என்பது ஏப்பா ஒரு நல்லது செஞ்சா விமர்சனத்தை மட்டும் பாஜக மேல ரொம்ப சாஃப்ட் டோனா வைக்குது அப்படின்னு திரு பிரியன் சொன்னாரே. அது நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் சொல்றது முழுக்க தப்பு. இது சாஃப்ட் டோனு, மிடில் டோனு, ஹை டோன்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு 2 கதவு தான், சில நேரத்தில் ஒரே கதவு கூட இருக்குது. ஆனா பிரியன் சார் சொல்றபடி பார்த்தா 2 கதவு, அதிமுகவுக்கு 2 கதவு, அந்த 2 கதவுமே திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேகாவுக்கு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு. 2 கதவையும் திறந்திருந்தா அந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமா? இது என்ன கணக்கு? இது 2 கதவையும் திறந்து வைத்திருந்தால் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறதா அப்படின்றத நான் மீண்டும் கேட்கிறேன். அடுத்த சுற்றுல அவர் பதில் சொல்லிட்டு டக்குன்னு உள்ள வந்துருவாரு. இப்ப மதிவாணனும் ஆசீர்வாத ஆச்சாரியும் போது மாதிரி நான் இப்ப கேட்கிறேன், 2 கதையும் திறந்து வைத்திருந்தது அதிமுகவா? அதிமுக என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கா? நான் கேட்கிறேன், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தான் சொல்லுது கதவை திறந்து வைத்திருக்கிறோம் என்று. அதிமுக என்றைக்காவது சொன்னது உண்டா? அது சொல்லுங்க. இல்ல, தமிழகத்துல ஆளும் அரசை திமுகவை விமர்சிக்கிற அந்த டோனும் நீங்க பாஜகவை விமர்சிக்கிற அந்த டோனும் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? நீங்க நிறைய இடத்துல தப்பாவே மக்கள்கிட்ட கருத்தை விட்டுறாங்க. அதுதான் இப்ப மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. எப்படின்னா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தங்கள் உரிமைக்காக போராடுகிறது, அது பேசுகிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள் கால் பதிக்க வேண்டும், தமிழர்கள் மெத்த படித்தவர்களாக அறிவுஜீவிகளாக வாழுகிறார்கள், ஆகவே ஜிஎஸ்டி நிறைய கட்டுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புடுங்கிட்டோம், இதே நேரத்தில் அவர்கள் படிக்க விடாமல் ஆக்கிவிட்டால், அவர்கள் மீண்டும் கைநாட்டுகளாக மாற்றிவிட்டால் அறியாமையில் அவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் என்கிற நப்பாசையில் பாஜக இந்த முடிவை எடுத்திருக்க கூடும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுகவும் அதிமுகவும் மாநில கட்சிகள் உயர்ந்த கட்டமைப்பை வச்சிருக்குது. எதிர்க்கட்சி நேற்று கூட முன்னாடி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாரும் எதிர்க்கட்சி தான், ஆனால் சட்டமன்றத்திற்குள் எது கட்சி எதிர்க்கட்சியோ அதுதான் நாட்டின் எதிர்க்கட்சி. ஆகையினால இவங்களை பொறுத்தளவுல எதையாவது ஒண்ணு சொல்லி, நான் இப்ப கேட்கிறேன், இவ்வளவு சொல்றாருல நம்ம ஆசீர்வாத ஆச்சாரி அவர்கள் பதில் சொல்லட்டும். உலகத்திலே 6 மொழிகள் தான் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழி. அது லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சீனம், மாண்டரின், அது மாதிரி சமஸ்கிருதம், அது மாதிரி தமிழ். இதுல பேசக்கூடிய மொழிகள் 2 சீன மாண்டரினும் தாய் தமிழும் தான். ஆகவே இந்த 2 மொழிகள்ல ஏன் ஹிந்தி வந்துச்சாங்க, ஏன் வரல? அப்ப வராத மொழிக்கு நான் இப்ப கேட்கிறேன், இதுக்கும் சார் பதில் சொல்லிட்டோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு பணத்தை தர மாட்டீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை ஆதரிக்க வேண்டும் சார் சொல்றாரு. கோத்தாரி கமிஷன். அப்ப நான் கேட்கிறேன், ஃபாசில் அலி கமிட்டி எதற்காக போடப்பட்டது? மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் தானே? அது மட்டும் இல்ல, அலுவல் மொழி விதி 1976 திரு தர்மேந்திர பிரதான் மாத்திட்டாரா நாடாளுமன்றத்தில்? அலுவல் மொழி விதி சட்டம் சொல்லுது, 1953 அலுவல் மொழி சட்டம் சொல்லுது, இது தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கையில் விதிவிலக்கு ஏற்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி அப்படின்னு வரும்போது பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்று பாஜக, தாவேகா எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது தாவேகா சார்பில் 54 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், 54 கட்சி எதிர்க்கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். பேசுவோம் திரு பிரியன். மும்மொழி கொள்கை, அதே போல மக்களவை தொகுதி அந்த மறுசீரமைப்பு, அதனை தொடர்ந்தும் கூட எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகள் ஒரு சார்பு தான் எடுக்கிறாங்க. அது இருமொழி கொள்கை அப்படின்னு எடுக்கிறாங்க. தொகுதிகளை குறைக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. 2026 ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தமிழகத்துல அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். இதன் அடிப்படையில பார்க்கும்போது பாஜக 2026 ஆண்டு தேர்தலில் தனித்து விடப்படுமா? ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னும் போது கூட்டணி கணக்குகள் எப்படி மாற வாய்ப்பு இருக்கு? இல்லை, இப்போ இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இந்த மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், இந்த மும்மொழி திட்டம், ஹிந்தி திணிப்பு போன்ற விஷயங்கள், அப்புறம் இந்த மறுவரை செய்கிற விஷயங்கள், இந்த 2 விஷயங்களையும் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த முணுமுணுப்புகளை அடக்கி அதை ஒன்றுபடுத்தியிருக்கு. மறுபடியும் திமுக கூட்டணி மறுபடியும் ஒன்றுபட்டிருக்கு. அதாவது அதில் இருந்த சில கருத்து மோதல்களாக இருந்தது. அது இந்த 2 விஷயம் அவங்கள மேலும் ஒன்றுபடுத்தியிருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த கூட்டணி கருத்து மோதல் மீறி அந்த கூட்டணி இருக்கும் தெரியுது. அப்போ எதிர்க்க ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி தேவை திமுக எதிர்கொள்றதுக்கு, திமுக அணியை எதிர்கொள்றதுக்கு. அந்த அதிமுக இல்லாத எந்த ஒரு கூட்டணியும் திமுக எதிர்கொள்றதுக்கு வலிமையோடு இருக்காது.
அதிமுக தான் திமுகவுக்கு அடுத்த ஒரு பார்ட்டியாக இருக்குது. ஸோ அதிமுக இருக்கிற கூட்டணி தான் திமுகவை வலிமையாக எதிர்கொள்ளும். அந்த அதிமுக எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தான் இங்கே முக்கியமான விஷயம். அது தாவேக்காவோட போகிறதா பாஜகவோட போகிறதான்றது முக்கியமான விஷயம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. அது எப்படி அங்கே போகுமா போகாதான்னு அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நானும் அக்னிஸ்வரன் பேசும்போது அது தெரியும் உங்களுக்கு என்னன்ட்டு. ஸோ இது எந்த வாய்ப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தான் போக முடியும். 4 முறையாக ஓட்டுகள் பிரிஞ்சதுன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதை திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது தான் இப்போ எதிர்க்கட்சிகள் மத்தியில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பாஜகவுடைய ரோல் என்ன? பாஜக வந்து இங்கே வந்து முதன்மை சக்தி கிடையாது. பாஜக வந்து இங்கே செகண்டரி ஃபோர்ஸ் தான். இங்கே பாஜக என்டிஏல எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே பாமக மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றவங்களாம் சின்ன சின்ன தலைவர்கள் தான் இருக்காங்களே தவிர பார்ட்டி இருக்காங்களாம் சொல்ல முடியாது. ஸோ தேமுதிக கூட லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே கூட தான் இருந்தாங்க. இப்போ இங்கே என்டிஏ எப்படி ஆட்சி அமைக்கும்? பாஜக வந்து இங்கே ரெண்டாவது செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கும்போது, அது முதன்மை சக்தியாக இல்லாத போது அதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது? ஸோ அதிமுக இருக்கிற ஒரு கூட்டணி அது திமுக வலிமையை எதிர்கொள்ளும். அப்படி அதிமுக இருக்கிற கூட்டணியில் அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அப்புறம் வந்து அவர் என்டிஏல அதிமுக இப்போ என்டிஏல இப்போ இல்லை, வரப்போகிற காலத்தில் இருக்குமான்னா அது 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 ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது. அப்போ தான் சொல்ல முடியும். சூழலை பொறுத்த மட்டும் பாஜக கூட இனி வரும் நாட்களில் இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து கூட்டணிக்கு செல்ல தயக்கம் ஏற்படுமான்னு பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் வச்சுட்டு அவங்க கூட்டணியில் இருக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த மட்டும் தேர்தலில் வின் பண்ணணும்னா எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, அதிகாரத்துக்கு வரணும்னா எந்த விதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை மெஹபூபா முக்தியை ஒரு காலத்தில் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் அவங்கள கவுத்து விட்டாங்கிறது வேற விஷயம். ஸோ அதனால் ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது இல்லை இடங்களை பிடிக்கிறதுனா இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் பாஜகவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியை பிடிக்கணும்னா அந்த இடத்துல அதிமுக இருக்கணும். அந்த எதிர்கூட்டணியில் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது. அது அடுத்த வருஷம் வரையும் எப்படியே இருக்குன்னு நம்புகிறோம். அப்போ எதிர்க்க எந்த கூட்டணி வரப்போ தான் பாயிண்ட்டு. பாஜக தலைமையில் எங்கள் கூட்டணி அமைஞ்சுன்னா அது வந்து நிச்சயம் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு அது கிடையாது. அதிமுக இருக்கிற கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். அது பாஜக இருக்கிற கூட்டணியில் அதிமுக போகுமானா வரப்போற காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். திரு ஆசீர்வாதம், பாஜக தலைமையிலான கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ் டிடிவி கூட உங்களுடைய சில நிலைப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2026க்கு தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சிகள் வர தயங்குவார்கள் இல்லையா? அதாவதுங்க 2026க்கு இன்னும் ஒரு வருஷம் எப்படி பிரியன் சார் அப்போ இந்த நிலைப்பாடெல்லாம் மாத்திப்பீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர்களோட அவர் பேசினாரு. எங்க கட்சியை வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும், 2026ல இந்த விடியா அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அந்த 1 பாயிண்ட் அஜெண்டாவை நோக்கி தான் நாங்கள் பயணப்படுகிறோம். அதன் காரணமாகத்தான், அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த டைவர்ஷனரி டாக்ஸ், அதாவது ஒரு சினிமால கூட ஒரு இடத்துல வரும், இந்த டேக் டைவர்ஷன் ஒருத்தர் வந்து பைக்ல வந்து திருப்பதி வரை போய் சேர்ந்துருவாரு. அது மாதிரி வந்து இவங்க வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு மொழிக் கொள்கையை வந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து 2வது டேக் டைவர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக அரசு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசை வந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. திமுகவால் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தின் அனைத்து தட்டு மக்களும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது அவங்களுக்கு தெரியுது. அதன் காரணமாக தான் இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இப்ப ஆரம்பத்துல வந்து நம்ம மொழியை பத்தி பேசினா ஒரே ஒரு இடத்துல நான் பேசிட்டு நம்ம 2வது இந்த மறுசீரமைப்பை பத்தி நான் ஒரு கருத்து சொல்லும். அதாவது வந்து நம்ம அக்னீஸ்வரன் சொன்னாரு 4 மொழி, அந்த போடோ, மைத்திலி, சந்தாலி, டோக்ரி. சார் இந்த 8வது அட்டவணையில அது வந்துச்சு சார். இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்த 4 மொழிகள்ல எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பேச முடியும். அதை வந்து சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். அடுத்தது நீங்க சொன்னீங்க 3வது வகுப்புல வந்து பொதுத் தேர்வு, 5வது வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, 8வது வகுப்புல பொதுத் தேர்வு. ஏன் சார் உண்மைக்கு முரணாக பேசுறோம்? எந்த இடத்துல வந்து நாங்க பொதுத் தேர்வை வைப்போம் அப்படின்னு சொன்னோம்? 10, 12 தவிர வேற எந்த இடத்துலயுமே வந்து பொது தேர்வு கிடையாது. திரும்பி இதே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கோயபிள்ஸ் ட்ரூத் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் அப்படி கிடையாது. 10, 12 மட்டும்தான். அதாவது பொது தேர்வு எங்க இருக்குது? நீங்க அதை சொல்லுங்க, எந்த பேராகிராஃப்ல இருக்குது? இல்லவே இல்ல.
அடுத்ததாக வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று ட்வீட் போட்டாரு. நம்ம மதிவண்ணன் வந்து சொன்னாரு இந்த மொழிகள் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு பதிலாக அதுக்கு வந்து பிரியங்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து எந்த மொழி பத்தினா மகதி அப்படின்னு ஒரு மொழியை பத்தி மொழி பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. இப்ப நம்ம கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த மொழி அந்த பொண்ணு வந்து போட்டது ரைட்டிங்ல ஹிந்திலையும் தேவநாகரி ஸ்கிரிப்ட்லையும், அதாவது பேச்சு மொழி அப்புறம் எழுத்து மொழி, அது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தொடர்ந்து இந்த கேள்விக்கு வாங்க. இந்த கேள்விக்கு வாங்க திரு ஆசீர்வாதம். மொழி பத்தி பேசிட்டே இருந்தா போயிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆச்சாரி பதில் நிறைய சொல்லுங்க ஆச்சாரி, சீக்கிரம் முடிங்க. ஒரு நிமிஷம். பாஜக அரசியல் களத்துல 2026 கூட்டணியில தனித்து விடப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது 2026க்கு இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. எங்களோடு பயணிக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு வந்து கண்டிப்பாக பயணம் செய்ய இருக்கிறார்கள். கடந்த 24 நாங்கள் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதன் காரணமாக நாங்கள் தனித்தாக 11%, எங்களுடைய கூட்டணிக்கு 18% நாங்கள் ஓட் பேங்க் எடுத்து அதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அங்க ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒரு மெயின் அப்போசிஷன் திரு அக்னீஸ்வரன் கூட கோச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து அதிமுக வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா இல்ல, இன்னைக்கு பாஜக தான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காங்க. நான் எங்களை பார்த்துதான் இன்னைக்கு வந்து திமுக பயப்படுகிறது, திரு மு.க. ஸ்டாலின் பயப்படுகிறது. அதன் காரணமாக ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர்ன்றாங்க, பாஜக சொல்றாங்க. சரி, அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை வச்சுக்கோங்க. இன்னைக்கு திரு இவரு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு, எந்த ஒரு மாநிலத்துக்கும் இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அரசியல் செய்கிறது திமுக அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம பேசுவோம். அதுதான் மறுபடியும் மொழி பத்தி போக வேண்டாம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு மதிவாணன், டேக் டைவர்ஷன் சொல்ற மாதிரி திசை திருப்பும் அரசியல தான் வந்து திமுக கையில் எடுக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் வரும்போது ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க டேக் டைவர்ஷன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் என்ன பிரச்சனையை நாங்க திசை திருப்பணும்னு அவர் சொல்லணும். இன்னைக்கு உயர்கல்வி சேர்ற விகிதம் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண் கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகமா வேலை வாய்ப்பு போற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதிகப்படியான ஏற்றுமதி தயார் குறியீடு இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது இருக்கிறதுலையே வந்து வறுமை ஒழிப்புல வந்து நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. சுற்றுச்சூழல் பராமரிப்புல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இத்தனை துறையில நாங்க நம்பர் 1 இருக்கணும். நாங்க எது இங்க பிரச்சனை திசை திருப்பணும்? உங்களுக்கு பேச சப்ஜெக்ட் இல்லாம நீங்க பேசுறீங்க. தொகுதி மறுவரை சீரமைப்பு பத்தி பேசுறாரு, அமித்ஷா சொல்றாருன்ட்டு. அமித்ஷாவும் மோடியும் பேசினத என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஸ்டாண்ட்ல நின்று நடத்திருக்காங்களான்னு சொல்றதுக்கு தான் முதல்ல ஒரு பட்டியல் வாசிச்சேன். கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. 8வது அட்டவணையை பத்தி பேசின பதில் சொல்லல. 22 மொழியை வந்து ஆட்சி மொழியாகுங்கன்னு சொன்ன அதை பத்தி பதில் சொல்லல. மொழியெல்லாம் அழிச்சிங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, தொகுதி மறுசீரமைப்புல குறையாதுன்னு சொல்றாரு இல்ல, எதன் அடிப்படையில் சொல்றாருன்னு முதல்ல சொல்லணும். 1951, 61, 71 3 தடவை இருக்கு. 494 எம்பி, 522, 543, 2001 நிறுத்தி வைக்கிறோம். நான் கேட்கிறேன், 42வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் இதை நடைமுறைப்படுத்துறீங்க. 75ல 2001 போயாச்சு. 2001 2025 வந்தாச்சு. இப்போ 2026 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இதை பத்தி பேசுறது நாங்களா மோடியா? தெலுங்கானா பிரச்சாரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசுறது நீங்க, கேள்வி கேட்கறது நாங்க, பதில் சொல்ல வேண்டியது தானே. குறையாதுன்னு சொன்னா எந்த இருக்க வர ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு நிமிஷம் சும்மா சம்மதம். நான் கேட்கிறேன், 848 வச்சாலும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் 150 தொகுதி அதிகமாகுது. நீங்க 543 வச்சாலும் இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க சொல்ற கணக்கு நல்லா பாத்துங்களா, 31 தொகுதி அதிகமாகுது. இப்ப 501 பிரதிநிதித்துவம் குறையிறதுக்கு 102% குறையுது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, ஒரு நிமிஷம் குறையாதுன்னு சொன்னா எப்படி குறையாதுன்னு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேசணும். இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்கிட்ட தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்களா சொல்லலையா? நிதி பத்தி பேசும்போது ஒரு இடத்துல நிதி பத்தி பேசும்போது அமித்ஷா சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். அமித்ஷா என்ன சொல்றாரு? 4 லட்சம் கோடி கொடுத்தான்னு சொல்றாரு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல 6 லட்சம் கோடின்றாங்க. குறையுது அப்படிங்கறது உங்களுடைய பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, அமித்ஷாவுடைய பேச்சுக்குமே நிர்மலா சீதாராமன் பேச்சுக்குமே ஒரே டோன்ல இல்ல, முரண்பாடு இருக்கு.
நீங்க வரி பகிர்வு பத்தி பேசும்போது சரியான வார்த்தை இல்ல. நாங்க என்ன கேட்கறோம்னா, வரி பகிர்வை பத்தி இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. 41% 40% குறைக்க போற மாநில வரி பகிர்வுன்னு சொல்லி அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஒரு மழை வெள்ளம் வந்தா போய் நம்ம நிதியை கொடுக்க மாட்டீங்க. பட்ஜெட்ல நிதி இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல. வேற ஒரு டாபிக் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அக்னீஸ்வரன், எதிர்க்கட்சி பட்டத்தை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி இந்த 2 பிரச்சனைகளுக்கு அப்புறம் இன்னும் வலுவா இருக்காங்க. இடையில சில கருத்து மோதல்கள் உருவானாலும் கூட அதிமுக மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்போ எதிர்க்கட்சிகள் தற்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது வலுவான கூட்டணியாக இருக்கும் நிலையில என்ன செய்ய போகுது அதிமுக? திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்க ஒழிய தமிழ்நாட்டு உரிமைகளை சொத்து வரியை உயர்த்தினதுக்கு வலுவான கூட்டணி ஏதாவது பேசுச்சா? நீட்டு விளக்க பத்தி ஏதாவது பேசுதா? எதுவும் பேசுறது இல்லையே. சிபிஐ விசாரணைக்கு கேட்குறாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன், அது மட்டும் ஏன் வலுவிழந்து போயிருங்க? ஏன் என்ன காரணம்? அப்போ உங்களுடைய நோக்கம் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம். எதற்கு? நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டியதற்காக, தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதிக்காக அல்ல என்பதை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 இன்னொரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் என்னன்னா, எல்லாரும் நான் தான்ப்பா முதலமைச்சர்னு, தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர் தான், அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கிற கட்சி 2, ஒன்னு அதிமுக திமுக. ஆனா இங்க என்னன்னா, எல்லாரும் நான் யாரோடும் சேர மாட்டேன், நான் தனியா முதலமைச்சர், நான் தனியாக முதலமைச்சர். எத்தனை முதலமைச்சர்? இதெல்லாம் ஆந்திராவை 5 துணை முதலமைச்சர் போடுறதுக்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இந்த 2 கட்சிகளும் பங்குக்கு வேலையே கிடையாது. அதனால அந்த செக் வைக்கிறதுனால தான் நாங்க தனியா வர்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படுமா என்று கேட்டால் மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. இன்னொன்னு, ஒரு புலி பசுமாடு வேடத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதனால் தான் இத்தனை வருஷமா திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையே வரல. இப்ப மட்டும் வருதே. என்ன நோக்கம்? ஆனா தமிழ் மொழியை எங்களுக்கு உயர்ந்ததுதான். நம்ம சார் சொல்லும்போது சொல்லல, ஆச்சாரி அவர்கள் தமிழராக திருச்சியிலிருந்து போனாலும் நீங்கள் தமிழராகத்தான் அங்கேயும் சிந்திக்க வேண்டும். பாஜகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும். ஆனால் நீங்க அங்க போனதுக்கு பிறகு நீங்க மொழியை மாத்திக்கிறீங்கன்னா உங்கள் ஆடையை மாத்தலாம், ஆனால் மொழியை யாரால மாத்த? ஆகாஷ்வாணின்னு மாத்தினாரே ஆச்சாரியார் அவர்களும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அவர்களும் இன்னும் வரைக்கும் அது அகில இந்திய வானொலி நிலையம். உங்களால் மாற்ற முடியுதா? முடியல. அப்ப மொழியை திணிக்கிறீங்க, பணத்தை இங்க தமிழ்நாட்டிலிருந்து வரின்ற மூலம் இது பண்றீங்க. அப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆட்சி பிடிக்க வேண்டும் செயல்பாட்டின் அடிப்படையில சொல்றாங்களோ, நாங்க அவங்கள விட வேகமா செயல்படுறோம்ன்றதுனால சொல்றாங்களோ பாஜகவும் தாவேகாவும். அப்ப மிக்ஜாமுக்கு இது பண்ணி கொடுத்துருங்க. அப்ப 2024 ஏன் தாவேகா நிக்கல? ஈரோடு கிழக்கிலையாவது ஏன் நிக்கல? ஆகவே இந்த எண்ணங்கள் எல்லாம், நீங்கள் இந்தியாவை கூட ஆட்சியில் பிடிக்கலாம், தாவேகா இந்தியாவை கூட ஆட்சி செய்யலாம். ஆனால் வீதிக்கு பத்திரிகையாளரை சந்தியுங்கள், மக்களிடம் பேசுங்கள். அததான் மக்கள் நாங்க சொல்றோம். அதிமுக தாவேகாக்கும் அறிவுறுத்தல் எல்லோருக்கும் தான். எல்லோரும். ஆனா இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால திமுக ரொம்ப 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 வசதியா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்கப்பா. நம்ம தான் திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் 150% 300% சொத்து வரியை உயர்த்துவதற்கு சரியா இருக்கிறாங்க. அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்தை உணரணும். மக்களுக்கான ஆட்சியை நாங்க செய்யறதுனால தான் தொடர்ச்சியா 10 வெற்றி எங்களுக்கு மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க. 1. 2வது, நீங்க பேசுற மாதிரி 4 துணை முதலமைச்சர் 5 முதலமைச்சர் அப்படின்லாம் பேச வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ வர அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க ஆட்சிக்கு வரப்போ நீங்க எந்த பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல இப்படியே திமுக என்னோட ஒரே கேள்விதான். திமுக நான் கரெக்டா சொல்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது நீங்க உங்களுக்கு தான் சொன்னேன். ஒரே நிமிஷம். தொகுதி மறுவரை எல்லாரும் கேட்கறாங்க. தொகுதி மறுவரை ஒரு நிமிஷம். அது சார் அவர் என்ன சொன்னாரு, இது ஆந்திரா மாதிரி இங்க 5 துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தை பங்குன்ற வார்த்தையும் சொன்னேன். அதுதான் சொல்றேன். அத மறுவரை அழகா விட்டுறாங்க பாருங்க. அதிகாரத்துக்கு நீங்க வர போறது இல்ல. அதனால நீங்க அத கவலைப்படாதீங்க. நீங்க மக்கள் ஆமா மக்களுக்கு தொட போறோம். திரும்ப நாங்க ஜெயிக்க போறோம். நாங்க ஆட்சி வர போறோம். ஒண்ணு மக்களுக்கு ஆட்சி செய்யறத காப்பாத்துற அளவுக்கு ஒரு நிமிஷம் மக்களை காப்பாத்துற ஆட்சி செய்யறத இதுக்கு அப்ப என்ன பண்ணனும்னா தொகுதி மறுவரை ஒரு பதில் சொல்றாரு. தொகுதி மறுவரை கட்சியும் திமுகவனே சொல்லிக்கோங்க. உங்களுக்கு தனி கட்சி. ஒரு நிமிஷம். தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களை ஏமாத்த முயற்சி பண்ணுது. அது மக்கள் கிட்ட போய் சேரும்போது தொகுதி மறுவரையா இருக்கட்டும், இல்ல நிதி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மொழி பிரச்சனையா இருக்கட்டும், இது சம்பந்தமா மக்கள் கிட்ட பிஜேபி போகணும்னு நினைக்கிற அன்னைக்கு
அரசியல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்ற சரி. அனாதையா நிற்கும் பிஜேபி. சரி, திரு ஆசீர்வாதம் உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது மதிவாணன் சொன்னாரு திமுக அரசு வந்து பல இதுல வந்து பாராமீட்டர்ஸ்ல முதலிடம்னு. அப்படியாப்பட்டவங்க ஏன் சார் 16 கட்சியை வந்து சேர்த்துக்கிட்டு வந்து கூட்டணிக்காக அப்புறம் நீங்க 23 கட்சியை வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்துல? சார், இது என்ன அபத்தமான பதில் இது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? கூட்டணியா வச்சிருக்கீங்க என்னோட கேள்வி. அப்ப அதுவும் சொல்றாரு முதலமைச்சர் லெட்டர் பேட் கட்சி உட்பட விடுறது இல்ல ஆளு. எதுல தமிழ்நாடு முதலிடம்ன்றது நான் லிஸ்ட் படிக்கிறேன். எதுல தெரியுமா? கள்ளச்சார சாவுல முதலிடம். நான் சொன்ன துறைகள்ல தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். இத இல்ல உங்களால மறுக்க முடியுமா? இந்த நாட்டுல மதத்தால கலவரத்தை உருவாக்குற பிஜேபி குஜராத் கலவரத்தை யாரும் மறுக்க முடியாது. சரிங்களா? நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு இயக்கம் நீங்க பேசவே கூடாது. இல்ல அபத்தமா பேசுறது அலோவ் ரெடியா? அதனாலதான் இன்னைக்கு நீங்க டேக் டைவர்ஷன் ஏன் சொல்றோம்? ஒரு பதில் சொல்லுங்க. நான் தெளிவா பதில் சொன்னேன். அது உங்களுக்கு கேக்குது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சோ ஆரம்பிச்சது பதில் சொல்லுங்க. திசை திருப்பும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு பதில் சொல்லிட்டாரு. இதே உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஆசீர்வாதம். நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். முதலமைச்சருக்கு இத புரிஞ்சிருக்கணும். ரைட் நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான